அனைவருக்கும் வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் சிவன்மலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலை பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். சாதாரணமாகவே முருக பக்தர்கள் அப்படின்னு பார்க்கும்போது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படிங்கிற சொல்லு கேட்டார் போல் அந்த குன்றின் மேலே அமைந்த அதிகப்படியான முருகப்பெருமானுக்கு வழிபாடுகள் செய்வாங்க. முக்கியமாக பக்தர்களுடைய கனவுல தோன்றி ஒரு குறிப்பிட்ட பொருளை வைத்து வழிபாடு செய்யப்படக்கூடிய ஒரு அதிசயமான கோவில் இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்லலாம். இந்த சிவன்மலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்டவன் உத்தரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தனித்துவமானது. முக்கியமாக ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இந்த பொருட்களை எல்லாம் வைக்கும்போது என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். நீங்கள் சிவன்மலைக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளும் தடங்கல்களும் நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு முன்னேற்றமே இல்லை, தொழில் நல்லபடியாக அமையல, என்னால் எதுவுமே சரி செய்ய முடியல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? இனிமேல் உங்களுக்கு அந்த வருத்தம் வேண்டாங்க. இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்கு சரியான முறையில் உங்களுக்கு பலன்கள் சொல்கிறாங்க. அதன் மூலமாக அனைத்தையும் சரி செய்து கொள்ளலாம். இந்த சிவன்மலை கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலவர் முருகப்பெருமான் தன்னுடைய துணைவியார் வள்ளியோடு திருமண கோலத்தில் ஒரே கருவறையில் அருள்பாலிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். சிவன்மலை அப்படின்னு சொல்கிறதால நிறைய பேர் இது சிவபெருமான் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் சிவன்மலை அப்படிங்கிற பெயர் மட்டும்தான். ஆனால் இது முருகப்பெருமான் குடிக்கொண்டு இருக்கக்கூடிய கோவில். இந்த கோவில் நம்ம முருகப்பெருமான் சித்தர் அப்படின்னு சொன்னாலே பழனி போகர் உருவாக்கியது இந்த மாதிரி தான் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனால் இந்த கோவிலுக்கும் ஒரு சித்தருக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதாவது சிவவாக்கியர் தவம் செய்து வழிபாடு செய்த இடம் அப்படின்னு சொல்லலாம். சிவவாக்கியர் சித்தர் பூஜித்த மலை தான் இந்த சிவன்மலை அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த கோவிலில் ஒரு பெட்டியில் ஒரு பொருளை வச்சு வழிபாடு செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொருள் நமக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருக்கும், அல்லது ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வரக்கூடிய அறிகுறியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் இந்த கோவிலில் நிறைய பொருட்கள் வைத்திருக்காங்க. ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இதுவரைக்கும் வேல், துப்பாக்கி, சைக்கிள், தராசு, இரும்பு சங்கிலி, மண், தண்ணீர், நெற்கதிர், மூலிகை பொருட்கள் இந்த மாதிரி பல விஷயங்கள் வைத்திருக்காங்க. அதாவது தாலி, விபூதி, போகருடைய படம் அப்படின்னு ஏராளமான பொருட்கள் வைத்து வழிபாடு செய்திருக்காங்க. அதே போல் இந்த கோவிலில் வைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு காரணம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக பக்தருடைய கனவில் பணம் கூட வைக்க சொல்லியிருக்காரு. 500 ரூபாய் பணம் வைக்க சொல்லியிருக்கிறது. அந்த நேரத்தில் பண மதிப்பு மாற்றம் அடைந்தது. இந்த நாட்டில் நிறைய விஷயங்கள் நடத்திருக்கு. சாமிக்கு அதாவது தங்கம் வைக்க சொல்லியிருக்காரு. அந்த நேரத்தில் தங்கத்தினுடைய விலைவாசி அதிகமானது. அதே போல் மண் வைத்திருக்கக்கூடிய நேரத்தில் நிலங்களுடைய மதிப்பு அதிகமாக கூடி போனது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதே போல் இந்த பெட்டிக்குள்ளார நிறைய விஷயங்கள் வச்சுருக்கிறது போலவே பச்சரிசி, நிறை நாளின் நெல், சோளம், பஞ்சு இது மாதிரிலாம் வச்சுருக்காங்க. அந்த பஞ்சு வைக்கும்போது நூல் விலையினுடைய ஏற்றத்தில் நிறைய மாற்றங்கள் இப்படி நடந்திருக்கு. அதுபோல் ஒரு கெட்டது நடக்குது அப்படின்னு சொன்னால் கூட அது கூட ஒரு அறிவுறுத்தலாக நமக்கு சொல்லக்கூடியது நடந்திருக்கு. இது போல் இன்னும் என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கு நோட்டு, உலக உருண்டை, வலம்புரி சங்கு, ருத்ராட்சம், மஞ்சள், குங்குமம், இரும்பு சங்கிலி, துளசி செடி, தண்ணீர், உப்பு, இரும்பு, அச்சு வெல்லம், அதுபோல் உப்பு, வெண்ணெய், பால் அப்படின்னு பல பொருட்கள் வைத்து கடவுளுடைய உத்தரவாக வந்திருக்கு. அதாவது ஒரு பக்தருடைய கனவுல இந்த பொருளை பெட்டிக்குள்ளே வைக்குமாறு ஒரு குறிப்பால் முருகப்பெருமான் உணர்த்துவார். அதுபோல் அங்கே வைக்கப்படக்கூடிய பொருளுக்கு அப்படின்னு ஒரு மதிப்பு இருக்கும். அதனால் இது சமுதாயத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதை நம்மளால் உணர முடியும். அப்படி இந்த பொருட்கள் வைப்பாங்க.
அதே போல் பொருளினுடைய தன்மையில் மக்களிடம் அந்த சூழ்நிலையில் நல்ல மாற்றம் ஏற்படுறதை கண்கூடாக பார்க்க முடியும். தண்ணீர் வைக்கும்போது ஒரு மிகப்பெரும் ஆபத்து நடந்தது சில வருடங்களுக்கு முன்னாடி. ஆண்டவனுடைய உத்தரவு பெட்டியில் பூஜிக்கப்படக்கூடிய பொருள் கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல தான் இந்த பொருட்களுக்கான மதிப்புகள் அதனால் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். அதுபோல் முக்கியமாக இந்த கோவிலில் இன்னும் என்ன பொருட்கள்லாம் வைத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருகம்புல், மிளகு, கீழா நெல்லி இது மாதிரியான பொருட்களும் வைத்திருக்காங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் அருகம்புல், மிளகு, கீழா நெல்லி வேர் வைக்கப்பட்டதால் இயற்கை மருத்துவம் தலை தோங்கும் அப்படின்னு சிவாச்சாரியர்களில் ஒருவர் சொன்னாங்க. அருகம்புல் மூலிகைக்கு தேவையானது, கீழா நெல்லி வேர் காமாலைக்கு மருந்து, மிளகு நாட்டு வைத்தியத்திற்கு உகந்தது. இதன் மூலமாக இயற்கை வைத்தியம் அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நாம் யோசித்து பார்க்கும்போது அதுதான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா மக்கள் எங்கெங்கேயோ மெடிசன் அது இதுன்னு போயிட்டு இன்றைக்கி மீண்டும் பழைய நிலைமைக்கே இந்த செடியில் இவ்வளவு மருத்துவம் இருக்கா, இந்த பொருளில் நம்ம வீட்டு சமையலறையில் இவ்வளவு மருத்துவ பொருள் இருக்கான்னு நம்ம தேடுற அளவுக்கு வந்துட்டோம். எவ்வளவோ கெமிக்கல் எல்லாம் நம்ம பயன்படுத்தி பார்த்துட்டு கூட இன்றைக்கி பழைய முறைக்கே திரும்பக்கூடிய ஒரு நிலை தான் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த மக்கள் சித்த வைத்தியம் போன்ற விஷயங்களை அதிகமாக கடைப்பிடிக்க தொடங்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பக்தியோடும் ஆரோக்கியத்தையும் அதிகரிக்கக்கூடிய நிகழ்வுகள் இனிமேல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு இந்த பொருட்களின் மூலமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியிலிருந்து நமக்கு உணர்த்துவதாக ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லப்பட்டது. அப்படி இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருட்கள் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். இந்த 2026ஆம் ஆண்டு கூட புதியதாக நிறைய பொருட்கள் மாற்றம் அடைந்தது. அதில் ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒரு பொருள் மாற்றம் நடந்தது. ஒரு பக்தருடைய கனவில் முருகப்பெருமான் இந்த பொருளை வைக்க உணர்த்தினார். அவர்கள் அந்த கோவிலில் சுவாமிகளிடம் சொல்லி பூ போட்டு பார்த்து உத்தரவு பெற்று பொருட்களை வைத்தாங்க. அப்போ மண் கலசத்தில் தீர்த்தம், மண் கலசத்தில் மண், ஏற்கலப்பை, பிரம்பு இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்யப்பட்டிருந்தது. இதுபோல் இதற்கு முன்பாக மார்ச் 10 மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல், வெற்றிலை பாக்கு, எலுமிச்சை ஆகியவையெல்லாம் இந்த பொருட்கள்லாம் வைக்கப்பட்டிருந்தது. அதே போல் ஏற்கலப்பை, மண் மற்றும் தீர்த்தம் இவையெல்லாம் வைக்கப்பட்டதால் வரக்கூடிய காலங்களில் நாடு முழுவதும் விவசாயம் செழிக்கும், நல்ல மழை பொழிவு இருக்கும் மற்றும் விவசாயம் சார்ந்த புதிய கொள்கைகளுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அதே போல் சட்டம் மற்றும் ஒழுங்கு, பிரம்பு என்பது அதிகாரத்தையும் தண்டனையும் குறிக்கிறதால சமுதாயத்தில் சட்ட ரீதியான கண்டிப்பான ஒழுங்குமுறை வரப்போகிறதையும் தவறு செய்பவர்களுக்கு உரிய தண்டனை கிடைப்பதையும் இது உணர்த்துவதாக சொல்லப்பட்டது. அதே போல் பூஜை வழிபாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நமக்கு இந்த சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியிலேருந்து நம்மளால் எடுத்துக்க முடியும். அதாவது அறுபடை வீடுகளில் இல்லாத ஒரு பெரும் சிறப்பு இந்த கோவிலில் இருக்குது அப்படின்னா அது இந்த உத்தரவு பெட்டி தான். இதனாலேயே இந்த பெட்டியில் இருக்கிற பொருளை பார்க்கறதுக்காகவும் வழிபாடு செய்கிறதுக்காகவுமே ஏராளமான மக்கள் வழிபாடு செய்து போகிறத இன்றைக்கும் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த பெட்டியில் முருகப்பெருமான் கையில் எப்போதும் இருக்கக்கூடிய வேல் கூட வச்சு வழிபாடு செய்திருக்காங்க. வேல் அப்படின்னு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய அம்சமாகவே கருதப்படுது. இது ஞானத்தினுடைய அடையாளமாக விளங்குது. ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வேல் வைக்கப்பட்டதால் இது சமுதாயத்தில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பக்தர்கள் ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தாங்க. பக்தருடைய கனவில் சுப்பிரமணியரை தோன்றி அந்த உத்தரவு வந்தது. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வேல் வைத்து வழிபாடு செய்யப்பட்ட சம்பவமும் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்களா? நீங்கள் போகும்போது ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்னென்ன பொருட்கள்லாம் வைத்திருந்தாங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் சில பொருட்கள் வைத்து வழிபாடு செய்வதும் அதனால் என்னென்ன விளைவுகள்லாம் நடந்தது அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.